மந்திரம் தந்திரம் மருந்துமாய் தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை எரிபுறங்கள் தீயடத்தின் சிலையை கொண்ட போனாய் திரும்பற்ற புலியூராய் பேசாத நாளெல்லாம் விழிக்கு துணை திருமின் மலர்பாதங்கள் நீமை ஒன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணையமன் கொண்டிருதோடும் பயந்து தனி வழிக்கு துணை வடிவேறும் செங்கோடன் மயூரமுனி நவையேறும் நெஞ்சிலே நற்றமொழி கற்று அவையேற வைத்தருளும் கண்ணன் சுவையேறும் செந்தமிழ் பன்னோல் விளக்கும் ஸ்ரீ ஜெகநாத குரு அந்தளித்தாள் செங்கிழனி திரிபுரம் எறிந்த விரிசடை கடவுளும் குண்டெறிந்த குமரவேளும் அம்மை மீனாட்சியும் அரசி வீட்டெழுந்தருளும் மதுரை மாநகரத்திலே மயிலை சைவ சித்தாந்த பெருமன்றம் 105வது ஆண்டு விழாவை மிகச்சிறப்பாக 3 நாளாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த பெருவாழ்வுக்கு காரணமான பெருமகனார் சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய இன்றைய தலைவர் திரு சதானந்தம் அவர்கள். ஒரு பக்கத்திலே பாம்பநாடையும் ஒரு பக்கத்திலே சைவ சித்தாந்த பெருமன்றத்தையும் 2 கண்களாக வைத்து அவர்கள் மூலமாக உலகை பார்த்துக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய சதானந்தம். செயலாற்றலில் சிறந்த வீரர் என்பதை இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் பார்க்கிற பொழுதே தெரிந்து கொள்ளலாம். இங்கு இருக்கிற சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து எல்லாரையும் ஒன்று திரட்டி இப்படிப்பட்ட மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது அவர் ஒருவரால் தான். அல்லும் பகலும் சைவ சித்தாந்த சமாஜத்தினுடைய வளர்ச்சியை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வருகிறவர் அவர்தான். என்னையும் ஓர் அடியமாக்கி சைவ சித்தாந்த சமாஜத்திலே இழுத்து வழிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்ல முடியும்? இந்த சைவ சித்தாந்த சமான விழா இந்த இடத்திலே நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்த மூர்த்தி வீட்டியார் குடும்பத்தினர். எனக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே பழக்கமானவர்கள் கமலத்தியாகராஜர்கள். அவருடைய அற்புதமான ஒரு வேண்டுகோளின் மூலம் நான் வீட்டியார் நினைவு சொற்பொழிவுக்காக திருவள்ளுவர் கழகத்திலேயே 10 நாள் திருவாதிரை சொற்பொழிவை 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடத்தியிருக்கிறேன். அந்த தொடர்பு இப்பொழுது எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பன்னீர் திருமுறை பெருமன்றத்துக்கு வந்திருக்கிறேன். DJ சுந்தரராமன் அவர்கள் ஏற்பாடு. மதுரை கம்பன் கழகம் எனக்கு அறிஞர் விருதையும் சடையப்ப வள்ளல் விருதையும் கொடுத்து கௌரவித்திருக்கிறது. இந்த வாய்ப்புகள் எல்லாம் மதுரையில் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காரணத்தினாலே சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய 105வது ஆண்டு விழாவிலே அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து மிக அன்பாக ஆதரித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பெரும் புலவர்கள் வந்திருக்கிறார். அறிஞர் என்று சொல்லக்கூடியவர் என்னுடைய அன்புக்குரிய ஆத்மார்த்த நண்பர் அருணகிரி அவர்கள். நான் இங்கே பேசினாலும் அங்கே அருணகிரி இல்லாமல் இருக்க மாட்டார். அவ்வளவு இசைக்கியங்கள் 2 பேருக்குள்ள அற்புதமான பேச்சாளர். அடுத்து இந்த பக்கத்தில் அமுதமணி சங்கர நாராயணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பெயருக்கு முன்னாலே இருக்கிற அந்த பட்டத்தை கேட்டாலே அதுக்கு நான் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
பாரதியாருடைய நினைவை நமக்கு இன்று ஏற்படுத்தக்கூடிய பெருந்தகையாளர் அவர். பாரதியாருடைய சொற்பொழிவை அப்படியே அதன் மூலம் நாம் கேட்கலாம். என்னுடைய அன்புக்குரிய மாணவர் வேலாயுதம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அருமையாக பேச இருக்கிறார்கள். இந்த விழாவிலே இனிவரையில் இருக்கின்ற பேச்சாளர்கள், வந்திருக்கிற இத்தகைய அறிஞர் குழுக்கள், இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சிவனடியார் திருக்கூட்டத்திலே சேர்ந்து மெய்யப்பர்களாக நெடுந்தொலைவில் இருந்தும் நிறைந்த சிந்தையோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற சைவ பெருமக்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கம். சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய 3வது நாள் முதல் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறுகிறது. சைவம் என்றால் நமக்கு தெரியும் சிவ சம்பந்தம் உடையது. சித்தாந்தம் என்றாலும் நமக்கு வழங்கும். சித்தாந்தம் சித்தத்தினுடைய முடிவு, நம்முடைய ஆரம்பம் மனம், புத்தி, அகங்காரம் மூன்றோடு கூடியது. பழைய முறையில ஒரு பொருள் சொல்லியிருப்பார்கள். சித்தம் சிந்திக்கிற போது தடைமுறைகளை எழுப்பி ஆராய்ச்சி செய்து அது மனத்தாலே விளைக்கப்படுவதாக. இதை சிந்தித்தால் சித்தம், தெளியாதால் அகங்காரம், உந்தியாடி ஆய்ந்து மனமாடி வந்தித்து. சிந்தித்தவுடனே தடைமுறைகள் உண்டாகும். அந்த தடைமுறைகளை முற்றி ஆராய் மனம் கடைசியாக முடிவு கட்டதை ஏற்றுக்கொள்ளும். இதுதான் சைவ தத்துவமும் கூட. சித்த அந்தம் என்று சொன்னால் இனி இதன் மேல் தலைமுறைகள் எழுப்ப முடியாதவர்கள். சித்தத்தால் சிந்திக்கப்பட்ட தத்துவ கருத்து முடிவு பெறுமானால் அது சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது பொதுவாக எல்லா சமயங்களுக்கும் சேர்த்து சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் இன்றைக்கு சித்தாந்தம் என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தை தான் குறிக்கிறது. இதுவே ஒரு பெரிய வாழ்க்கை. ஒரு சில சொற்கள் பொதுப்பொருளிலிருந்து வழுவி சிறப்பு பொருளுக்கு வந்துவிடும். அந்த மாதிரி வந்த ஒரு சொல் தான் சித்தாந்தம். எண்ணெய் என்பது எண்ணெயில் குறிக்க வழங்கிய வார்த்தை. இப்பொழுது எல்லா எண்ணெயையும் எண்ணெய் நீங்க பார்த்திருக்கலாம். அது சிறப்பு பொருளிலிருந்து பொதுப்பொருளுக்கு வந்து விட்டது. அந்த மாதிரி பொதுப்பொருளிலிருந்து சிறப்பு பொருளுக்கு போய்விடுவது உண்டு. பழைய காலத்திலே விளையாட்டு என்பது கண்ணுண்டு கழித்தலைத்தான். இப்பொழுது எல்லா விளையாட்டையும் தமிழினுடைய ஆற்றல். பிற மொழிகளில் இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. மரபு வழியில எப்படியெல்லாம் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பாருங்க. சித்தாந்தம் என்று சொன்னால் வைஷ்ணவ சித்தாந்தம், ஜைன சித்தாந்தம், பௌத்த சித்தாந்தம், கிறிஸ்தவ சித்தாந்தம், இஸ்லாமிய சித்தாந்தம், எதையும் சொல்லலாம். அப்படித்தான் இருந்த பொது சொல்லது. ஆனால் இன்னைக்கு சித்தாந்தம் சொன்ன உடனே சைவ சித்தாந்தத்தை தான் குறிக்கிறது. அதிகமா போக வேண்டாம். சித்தாந்த சரவம் என்ற பட்டத்தில் எந்த சித்தாந்தத்துக்கு சரவம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சித்தாந்த சரவம்னு சொன்னா அது சைவ சித்தாந்தம் தான். அப்ப சித்தாந்தம் என்று சொல் சைவ சித்தாந்தத்தை தான் குறிக்கிறது. ஏன் இது பொதுப்பொருளிலிருந்து வழுவி சிறப்பு பொருளுக்கு ஏன் வந்தது? பொதுப்பொருளிலே இருக்கிற சித்தாந்தம் தடைமுறைகளை உடையதாக மேலும் மேலும் சந்தேகங்களை கிளப்பக்கூடியது. ஜைன சித்தாந்தம் என்றால் இன்னொரு வைஷ்ணவ சித்தாந்தம் என்று சொன்னால் அந்த சித்தாந்தங்கள்ல தடைமுறை உண்டாகும். மேலும் கேள்விகள்
இனிமேல் கேள்வி கேட்க முடியாது என்கின்ற ஒரு முடிவை பெற்றது. அதனால்தான் சித்த அந்தம் என்கின்ற வார்த்தை சைவ சித்தாந்தத்தை மாத்திரம் குறிப்பதாக ஆய்வு. மற்ற சமயங்களுக்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் இருக்கிற வேறுபாடு, அந்த சித்தாந்தம் என்ற சொல் பொதுப்பொருளிலிருந்து வழங்கி சைவ சித்தாந்தத்தை குறித்ததிலிருந்தே நமக்கு தெரிகிறது. அதனாலேதான் உலகில் உள்ள சமய முன்பொருள்களை எல்லாம் தன்னிடத்திலே உடையதாக இருக்கிறது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற ஒரு கருத்து ஒரு சமயத்துக்கு போயிருக்கிறது, இன்னொரு கருத்து இன்னொரு சமயத்துக்கு போயிருக்கிறது, இன்னொரு கருத்து இன்னொரு சமயம். இப்படித்தான் சமயங்கள் எல்லாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் அத்தனை கருத்தும் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறது. சைவ சித்தாந்தம் மூலமானது, அதிலிருந்து கிடைத்தது பல சமயங்கள் எல்லாம். ஒவ்வொன்றை எடுத்துக்கொண்டு அந்த சமயங்கள் வருகின்றன. அதனால்தான் சைவ சமயம் உலகிலே முதல் சமயம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? நான் சொன்னால் அதை நீங்கள் இவர் ஏதோ சொல்லுகிறார் என்று கொண்டு விடலாம். சரியான ஒரு பெரிய மனிதர் வாக்காக அதை சொல்ல வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், சேக்கிழார் அவர் சொன்னால் அது உண்மையாக. ஏன்? அவர் ஒரு முதலமைச்சர். அவர் ஏதோ ஒரு தமிழ்நாடு ஒரு பகுதியை ஆண்டவர் இல்லை. ஒரிசா மேற்கு வங்காள மணிலையும் 3ஆம் குலோத்துங்கனுடைய ஆட்சியின் கீழே இருந்திருக்கிறது. இந்தியாவிலே முக்கால்வாசியை ஆட்சி புரிந்த ஒரு சோழவேந்தனுக்கு முதலமைச்சராக இருந்து அத்தனை விடயங்களையும் கவனித்தவர். எடுத்த இடங்களிலெல்லாம் பெரிய புராணத்திலே வாயுவை பற்றித்தான் பேசுவார். பொய் கடிந்து அறத்தின் வாழ்வா. அவர் சொல்லுகிற வார்த்தையிலெல்லாம் வாயுவை தவறாத ஒரு நீதிமுறையை பார்க்கிறார். நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் வருகிறார்கள். அந்த காட்சி அவருடைய கண்ணிலே மலர்கிறது. அருள்பொழிவு தனிக்கடல், உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் அவர்கள் அருட்கடலும் அன்புக்கடலும் சேர்ந்து வருவதைப் போல வருகிறார்கள் என்று சொல்ல வருகிறார். இதிலே இடையிலே நுழைந்து சைவத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணியக்கண் 2. இங்க பாருங்க, சைவ நெறி பெற்ற புண்ணியக்கண் 2. அதான் அவர் சொல்ல விரும்புகிறது. இதுல நுழைந்து சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறி. இதெல்லாம் அவர் ஆராய்ந்து கண்ட முடிவு. முதல் சைவ நெறி எதிர முதல் சைவம்? ஓங்கும் பொருளை உடைய சைவம். சமயங்களிலே முதல் சைவம். அவருடைய காலத்தில் இருந்த சமயங்களில் எல்லாம் முதலாக இருந்த சமயம் சைவ சமயம். இதை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் அது அல்ல. ஆனாலும் அதை நுழைந்து அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த விடயம் ஆராய்ச்சி செய்தது, வற்புறுத்தப்பட வேண்டியது, எல்லார் மனதிலும் நிலைபெற வேண்டியது என்பதை நினைக்கிறார். அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டுதான் அருள் பெருகு நெறிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியக்கண் 2 எனவும் புவனம் உய்ய இருள் கண் உண்டவர் அருளும் உலகமெல்லாம் ஈண்டார்கள் திருவருளும் எனவும் கூடி தெருள்களை ஞானக்கன்றும் அரசும் கூடி சென்றடையார் திருக்கோயில் சேர்ந்தார் என்று ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சேர்ந்து போகிற காட்சியை பார்த்தவுடனே இந்த 2 பேரும் அவதரித்திருந்த சைவ சமயம் உலக சமய நெறிகளுக்கெல்லாம் மூத்தது, முதலானது என்பதையும் அந்த இடத்திலே சொல்லிவிட வேண்டும்
என்கின்ற ஒரு விருப்பம் சேர்க்கிறார்கள் ஏற்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்த, ஆராய்ச்சியாளராக இருந்த, அற்புதமான ஒரு பெருங்காப்பியத்தை உலகத்துக்கு தந்த சேக்கிழார் பெருமான் சொன்னார் என்று சொன்னால் அது தீர்ந்த ஆராய்ச்சியின் விளை. அதனால சொல்லுகிறேன், சைவ சமயம் உலகிலே முதல் சமயம். இதை முகமது சிவாச்சாரியார் சிவப்பிரகாசத்திலே சொல்லி காண்பித்திருக்கிறார். தோத்திர நூல்கள்ல 15 திருமுறையிலே சேக்கிழார் பெருமான் சொன்னது போல முகமது சிவாச்சாரியாரும் நமக்கு இதை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சந்தானாச்சாரிய பரம்பரையிலே எது உண்மை சமயம் இந்த ஆராய்ச்சிக்கு நீங்க போக வேண்டாம், எது முதல் சமயம் என்ற ஆராய்ச்சிக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா சமயங்களிலும் இருக்கிற பொருள் எல்லாம் எந்த ஒரு சமயத்தில் இருக்கிறதோ அந்த சமயம்தான் எல்லாவற்றுக்கும் மூத்த சமயம். இதுதான் முகமது சிவாச்சாரியார் நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்ப நாம் என்ன சொல்லுகிறோம்? சமயங்களில் முதலாவது இங்கே கொலுவீட்டிருக்கிறார் மதுரையில் மீனாட்சி அம்மை. இந்த மீனாட்சி அம்மைக்கு என்ன பெயர் தெரியுமா? சமயந்தோறும் நின்ற தையல். சமயந்தோறும் நின்ற தையல். அந்த சமயத்திலேயும் இவள் தான் இருக்கிறாள். அப்ப எல்லா சமயமும் சிவனுக்கு உகந்தது, மீனாட்சிக்கு உகந்தது. இந்த வார்த்தை எப்படி வரும்? சமயந்தோறும் நின்ற தையல் என்று சிவருமான சொல்லுங்க. அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் உள்ளார். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் உள்ளார். அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் உள்ளார். அந்தந்த சமயத்தில் ஆராய்ச்சி செய்கிறார்களே அவரவர்கள் அந்த கடவுளுக்கு வெவ்வேறு பெயர் வைக்கிறார்களே அந்த பொருளாளர்களெல்லாம் இருக்கிறவர் சிவபெருமான் தான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வரும். என்னிடத்தில் ஒரு சந்தேகம் கேட்டார். சமண பௌத்தங்களை சமயாச்சாரிய பெருமக்கள் எதிர்த்திருக்கிறார்கள், மற்ற சமயங்கள் எல்லாம் இருக்கவில்லையே. இப்பொழுது கூட இஸ்லாமியம் கிறிஸ்தவம் என்ற சமயங்கள் உலகளாவிய அளவுக்கு வளர்ச்சி உடந்திருக்கிறது. இதையெல்லாம் சமயாச்சாரிய பெருமக்கள் எதிர்த்திருக்க முடியுமா? முடியாதா? ஏன் எதிர்க்கவில்லை? அவர்களுக்கு எதிர்காலத்திலே இப்படி ஒரு சமயம் உண்டாகும் என்று தெரியாதா? தெரியும். விரிவிலா அறிவினவர்கள் வேறொரு சமயம் செய்து எழுதினால் சொன்னார்கள். புதுச்சமயங்கள் வரலாம். பரமபிதாவை கடவுளாக கொண்டு ஒரு சமயம், அல்லாவை கடவுளாக கொண்டு ஒரு சமயம். இந்த சமயங்களை எல்லாம் அப்படியே அன்பாக அரவணைத்துக் கொண்டது செய்யும். அந்த வார்த்தை தான் விரிவிலா அறிவினவர்கள் வேறொரு சமயம் செய்து எழுதினால் சொன்னாரேனும் எம்பினால் கேட்பதாகும். அப்ப சமண பௌத்தத்தை ஏன் அழைக்கவில்லை? ஏன் எதிர்த்தது சைவம்? அதுக்கு காரணம் நான் முதலே சொல்லியிருக்கேன். யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி அங்கே மாதம் பாகனார் தான் வரும். இது நம்முடைய முடிவு. கடவுளை இல்லாத சமயத்திலே என்ன செய்வது? கிறிஸ்தவத்திலே ஒரு கடவுள் இருக்கிறார், இஸ்லாமியத்திலே ஒரு கடவுள் இருக்கிறார். இது விரிவிலா அறிவினவர்கள் வேறொரு சமயம் செய்கிறார்கள். அப்படி சொன்னாலும் அந்த கடவுளாக வருகிறவர் சிவபெருமான் தான் என்கின்ற எண்ணம் நம் சைவத்திலே நிச்சயமாக முடிவாக கட்டப்பட்டிருக்கிறது. யார் ஒரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருகிறது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அதில் எல்லா தெய்வமும் அடங்குவான். தெய்வம் இல்லாத சமயம் சமணம் பௌத்தம். அதனால்தான் அதை மறுத்தது சரி. ஒரு தெய்வத்தை சமணமும் பௌத்தமும் வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்திருந்தால் சமண பௌத்தத்தை கூட மறுத்திருக்க மாட்டார்கள். அந்த தெய்வமாகவும் வருகிறவர்கள் எங்கள் சிவபெருமான் தான். அது சைவர்களுக்கு நிச்சயமான நம்பிக்கை. அங்க தெய்வமே இல்லை, கடவுள் இல்லை என்ற கொள்கையை உடையது சமணமும் பௌத்தமும். அதனாலே
அவர்கள் சைவத்துக்கு திரும்ப வேண்டும், கடவுளை ஏற்க வேண்டும் என்று சைவம் நினைத்தது. பாருங்க, சமணத்தை சுற்றி சொல்லி வருகிற பெரிய காப்பியம், சமண முனிவர் எழுதிய காப்பியம் சிலப்பதிகாரம். நூலை முடிக்கிற போது அவர் எல்லாருக்கும் ஒரு புத்தி சொல்லுகிறார். சமண துறவி இளங்கோவடிகள் நூலை முடிக்கிற பொழுது ஒரு புத்தி சொல்லுகிறார். தெய்வம் தெளிவின், தெய்வம் இல்லாத சமயத்தை வைத்துக் கொண்டு தெய்வம் தெளிவின் என்று சொல்லுகிறார். அப்போது நாம் சமணத்துக்கு போவதா, சமணத்திலிருந்து தெளிந்த தெய்வத்தை உடைய சைவத்துக்கு வருவதா? தெய்வம் இல்லாத சமயத்தில் தெளிந்தோர் பேணுவின் என்கின்ற இரண்டாவது வரியைத்தான் சொல்லணுமே தவிர முதல் வார்த்தையை சொல்லுவதற்கு இடம் இல்லாமல் போய்விடுவது. இப்ப நமக்கு புரிகிறது, எதிர்காலத்திலே உண்டாகிற சமயங்கள் ஏதாவது வந்தாலும் கூட அதுவும் சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளுகிற சமயம்தான். சிவபெருமான் தான் அந்த சமயத்திலேயும் கடவுளாக வருவார், சந்தேகம் இல்லை. அதனால்தான் சைவ சித்த அந்தம். சைவத்தின் தத்துவ வெளிவானது சித்தத்தின் ஆராய்ச்சியினாலே கேள்விகளை கேட்டு விடைகளை சொல்லி இனி கேள்வி கேட்க முடியாது என்று இன்று மாலையிலே கேள்வி கேட்க போகிறார்கள் என்று சொல்லிவிடாது. இதெல்லாம் சந்தேக கேள்விகள், ஆராய்ச்சி கேள்விகள். கேள்வி பதில் என்று ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது இன்றைக்கு மாலையில். இந்த கேள்வி எல்லாம் ஆராய்ச்சி கேள்விகள் அல்ல, ஐய கேள்விகள். சைவ தத்துவத்தில மேல கேள்வி கேட்க முடியாதபடி சைவ தத்துவம் முடிவாக அமைக்கப்பட்டிருக்கிற தத்துவம். எந்த சமயத்தில் எங்க வந்தாலும் சென்றார் சிவபெருமான் அவர்களை அடைந்து விடுவார். இதை நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் சமயாச்சாரிய பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்கேனும் யாதாக பிறந்தொழினும் இங்கே என்று இறைவன் அங்கே எழுந்தருளுகிறார். சமீபத்தில் நீங்கள் பத்திரிகையில் வார்த்திருக்கிறீர்கள், ஜெனிவா நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டி என்கிற கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த பெண் 7 கோடியை ராமேஸ்வரம் கோயிலுக்கு கொடுத்து சிவராத்திரி பூஜையை சிறப்பாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால், ஜெனிவாவில் இருக்கிற கிறிஸ்துவினுடைய உள்ளத்துக்குள்ளே சிவபெருமான் எப்படி நுழைந்தார்? அவள் கிறிஸ்தவ சமயத்திலிருந்து மாறல, ஆனாலும் சிவபெருமான் அவருடைய உள்ளத்திலே நுழைந்து 7 கோடியை ராமேஸ்வரம் கோயிலுக்கு கொடுக்க வைத்தார். எங்கேனும் யாதாக பிறந்தொழினும் இந்த சமயாச்சாரியனுடைய வார்த்தையை சந்தேகித்தவர்கள் அந்த காலத்தில் இருக்கலாம். இந்த காலத்திலே ஞானசம்பந்தர் சொல்லுகிற வார்த்தை, அப்பரடிகள் சொல்லுகிற வார்த்தை உண்மையான வார்த்தை. இதை புரிந்து கொள்ள வைக்கிறது சைவம். சைவம் என்பது ஒரு சமயம் என்று கூட என்னால் சொல்ல முடிகிறது. சமயம் என்றால் சமைப்பது, பக்குவப்படுத்துவது, ஆன்மாவை உயிரை உயர்ந்த நிலைக்கு செல்லுவதற்கு பக்குவப்படுத்துவது, அதுதான் சமயம். ஆனால் சைவம் என்பது ஒரு சமயம் கூட அல்ல, அதுக்கும் மேல சைவம் என்பது வாழ்க்கை நெறி. நாம் எப்படி வாழ வேண்டும், எது சரியான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நெறியை எடுத்து காட்டுவதுதான் சைவம். இன்னைக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார்கள் கையில, முதல் ஆதினம் அவர்கள் அற்புதமாக எது சொல்ல வேண்டுமோ அதை ஞாபகப்படுத்தி ஒரு முறை கொடுத்தார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற வார்த்தையே பல சமயங்களில் முடியாது. இதை பார்த்தாதான் தெரியும். இறைவனை அடைய வேண்டும் என்றால் உலக வாழ்க்கையை துறக்க வேண்டும். இப்படித்தான் பல சமயங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றன. உலக வாழ்க்கையில உண்மையாக சிறந்த முறையில் வாழ்கின்றவன் நீ
யாதுமோர் இடைநிலை. எண்ணில் எப்பொழுதும் இறைவனை நினைந்தால், சிவனை நினைந்தால் நல்ல கதிக்கு யாதுமோர் இடைநிலை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே சிவனை நினையுங்கள் ஐயா. சிவனை நினைக்கிறதுக்கு தனியா காட்டுக்கு போக வேண்டாம், வீட்டை துறக்க வேண்டாம், நாட்டை விட வேண்டாம், பதவியை விட வேண்டாம், ஆட்சியை விட வேண்டாம், செல்வத்தை இழக்க வேண்டாம், பிள்ளைகளை மறக்க வேண்டாம், சுற்றத்தை துறக்க வேண்டாம். இது எல்லாவற்றுக்கும் நடுவிலே இருந்து கொண்டு எண்ணி சிவனை நினைந்தால் நல்ல கதிக்கு யாதுமோர் இடைநிலை. இப்படி ஒரு உத்தரவை, ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை எந்த சமயம் கொடுத்திருக்கிறது? அதுதான் வாழ்க்கை எப்படி வாழ. சமயத்தில் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். எல்லா உயிர்களிடத்திலேயும் இறைவன் இருக்கிறார், எல்லா உயிர்களிடத்திலேயும் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் ஒரு சமயம் சொல்லுகிறது, மற்ற உயிர்கள் எல்லாம் மனிதன் சாப்பிடுவதற்காக படைக்கப்பட்டது. அப்ப எப்படி அன்பு செலுத்துவது? மற்ற உயிர்கள் எல்லாம் நாம் சாப்பிடுவதற்காக படைக்கப்பட்டதுன்னு சொன்னா, மற்ற உயிர்களினுடைய வாழ்க்கையை அந்த உயிர்கள் வாழாதபடி தடுத்து நாம் அதை விட்டுவிட்டால் அன்பு நெறி என்று இங்கே அந்த சமயத்துக்கு போயிருக்கிறது. சைவத்தின் தலையாத கடமை கொலை மறுத்தல். அவ்வளவு பெரிய கொள்கை பார்த்துங்க. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? ஈசனுக்கு அன்பில்லா எவ்வுயிர்க்கும் அன்பில்லா, எவ்வுயிர்க்கும் அன்பில்லா தமக்கும் அன்பில்லா. எல்லா உயிரிடத்திலேயும் அன்பு செலுத்துகிறவன் தான் சிவனடியாரிடத்தில் அன்பு செலுத்துகிறவன். தன் ஆன்மாவினிடத்திலேயே அவன் அன்பு செலுத்துகிறான். ஏன் இன்றைக்கு ஒரு ஆட்டை தின்னுகிறவன் அடுத்த பிறவியிலே ஆடாக பிறப்பான். அப்பொழுது இவன் தின்னுவதற்கு ஒரு ஆள் ஏற்படும். அப்படி இவன் தன்னிடத்திலேயே அன்பு செலுத்தவில்லை என்று ஆகிவிடுகிறது. அன்பு செலுத்துவது என்பது எல்லா உயிர்களிடத்திலேயும் அன்பு செலுத்துவது. அப்பொழுதுதான் எல்லா உயிர்களிடத்திலேயும் இறைவன் இருக்கிறார். இதை கற்பிக்கிறது சைவம். எப்படி கற்பிக்கிறதுன்னு பாருங்க. சைவத்திலே சிவபரம்பொருள் என்ற லிங்கம் தான் கடவுள் என்ற அந்த சிவபெருமானுக்கு சாதனமாக இருக்கிறது ஒரு நந்தி. எல்லா உயிரினங்களிடத்திலேயும் அன்பு செலுத்த வேண்டும். இதை சைவம் நமக்கு எப்படி கற்பிக்கிறது என்று பாருங்கள். ஒவ்வொரு திருக்கோயிலிலேயும் ஒரு மரம். அப்ப தாவரத்தினிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அது இறைவனுக்குரியது. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்பிக்க சுலபமாக போய்விடுகிறது. சமயத்தை தனியா கொண்டு போகல. நாம் மரங்களை வளர்க்க வேண்டும். மரங்களை இறைவன் முறையும் இடங்களாக நினைக்க வேண்டும். இது பழந்தமிழர் மரபு சொல்வார்கள். ஆனால் நாகரிகத்தை போற்றி காப்பாற்றுவது சமணம் இல்லை, பௌத்தம் இல்லை, சைவம். சைவத்திலே திருக்கோயில்களில் எல்லாம் ஒரு மரத்தை வைத்து அந்த மரத்தின் அடியிலே இறைவன் உறைவதாக சொல்லி அந்த மரத்திலே இறைவன் இருக்கிறான் என்பதை எடுத்து காண்பித்து, தாவரங்களை அடிக்காதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள், மேலும் மேலும் மரங்களை வையுங்கள், அதெல்லாம் சிவபெருமான் உறையும் இடம் என்றெல்லாம்
அல்லவா சைவம் சொல்லித் தருகிறது. அப்ப உயிரினிடத்தில் அன்பு செலுத்து என்பதை குழந்தைகளிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, தாவரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது சைவம். நேற்று சிதம்பரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் கோயம்புத்தூர்ல. அங்க சொன்ன சிதம்பரம் கோயில்ல சிற்றவையில அந்த கொடுக்கையில ஒரு பள்ளி உருவம் வரைந்திருக்கிறது. இந்த சுவாமிக்கு பெயர் பள்ளீஸ்வரன். அப்ப பள்ளியை இறைவன் தன்னுடைய வழிபாட்டுக்குரியதாக அதற்கு அருள் செய்திருக்கிறான் என்று சொன்னால், இப்படி ஊர்வனமாகிய பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு அந்தமாக இருக்கின்றன. சோபெருமான் பாம்பை ஆபரணமாக கொண்டிருக்கிறார். அப்ப என்ன பொருள்? பாம்புகள் இறைவனுடைய சம்பந்தம் உடையவை. இப்ப தாவரத்திலிருந்து ஆரம்பித்த இறை உண்மை ஊர்வனவற்றுக்குள் வந்துவிடுகிறது. மதுரையிலே நான் மற்றதை சொல்ல வேண்டாம். மலை வீசின மலரம் ஈனாக இருந்தவர்கள் சொல்லுவாங்க. நந்தி தேவர் தான் ஈனாக இருந்தார். இந்த வரலாறு எல்லாம் நீங்கள் படிக்கிறீர்கள். ஒவ்வொரு கடவுளை சார்ந்து ஒரு மரம், ஒரு விலங்கு, ஒரு பறவை, இது என்ன இறைவனுடைய சம்பந்தம் உடையவைகள் என்று நம்முடைய சைவம் காண்பித்துக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. மயிலை எடுத்தால் முருகனுக்கு ஒரு சம்பந்தம், கோழியை எடுத்தால் முருகனுக்கு ஒரு சம்பந்தம், ஆட்டை எடுத்தால் முருகனுக்கு ஒரு சம்பந்தம், மாட்டை எடுத்தால் செவ்வருமானுக்கு சம்பந்தம். என்னையா எதையுமே மனுஷன் காப்பதற்கு தொட முடியாது. அதை பார்த்தால் இறைவனுடைய ஞாபகம் வரும். இறைவன் அல்லவா அது இருக்கிறார், இறைவனோடு தொடர்புடையது அல்லவா அது என்கின்ற எண்ணம் வருகிறது. தாவரத்திலிருந்து தொடங்கி உயிரினங்கள் அத்தனையும் சைவம் தன்னுடைய உடமையாக ஆக்கிக் கொண்டு விட்டது. அதனாலே எல்லா உயிர்களிலேயும் இறைவன் அமைந்திருக்கிறார், இறைவனுடைய தொடர்பு எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது என்கின்ற நினைப்பு வருமானால் எல்லா உயிர்களிடத்திலேயும் அன்பு செலுத்துவதும், அந்த உயிர்களுக்கு துன்பம் விளைக்கக்கூடாது, துன்பம் விளைத்தால் அது இறைவனுக்கு துன்பம் விளைத்ததாக ஆகும் என்கின்ற எண்ணமும் மக்களிடத்தில் வளரும். இதுதான் சைவம் செய்வது. சைவத்தின் வாழ்க்கை நெறி சைவம் என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் அதை எடுத்துக்காட்டு. சாப்பாட்டில் செய்வோம், தூக்கத்தில் செய்வோம், அணிந்து கொள்ளுகிற ஆடையிலே செய்வோம் என்று இப்படி பார்த்தால் சைவம் தொடாத எந்த துறையும் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்கிறார். நம்முடைய வீட்டில் ஒரு திருமணம் என்றால், ஒரு நல்ல செய்தியா இருந்தால், தீய செய்தியா இருந்தால், இறைவனை வணங்காமல் அல்லது அது முடிந்த பிறகு இறைவனை வணங்காமல் அந்த செய்தி நடைபெறுவது இல்லை. இறைவனை வணங்கி தொடங்குகிறோம், முடிக்கிற போது இறைவனை வணங்கி முடிக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாவற்றிலேயும் இறைவனை தொடர்புபடுத்திக் கொடுத்துத்தான் சைவம் நமக்கு சமயத்தை கற்பித்திருக்கிறது. அப்படி பார்த்தால் சைவம் என்பது ஒரு சமயம் மாத்திரம் அல்ல, அது வாழும் நெறி. அதனால்தான் சொன்னார் ஞானசம்பந்தர், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் வாழலாம். கொஞ்ச நாளைக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் வாழலாம், வைகளும் நல்ல வண்ணம் வாழலாம். எண்ணில் யாரை எண்ணினால் பெண்ணில் நல்லாளும் பெருந்தகை இருந்ததை எண்ணில். அற்புதமான விடயத்தை சொல்லுகிறார். எந்த சமயத்தில் பெண்ணுக்கு இறைவனிடத்திலே சம்பந்தத்தை கொடுத்து இறைவனை ஆணும் பெண்ணுமாக சம உரிமையோடு பார்த்திருக்கிறது எந்த சமயம் பேசுகிறார்கள். அதிகமா ஒரு 33% கொடுக்கிறதுக்கு 33 வருஷம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் முடியல. ஆனால் சிவபெருமான் அப்பொழுதே கொடுத்து விடுறார்.
இதைத்தான் கேட்டால் தீர்க்கணிக்க முடியாத. இன்று இச்சமயத்தில் அல்லது பற்றி ஏழையுடன் ஒன்று சொல்லி மன்றத்தில் நின்றவரா? சைவ சமயத்தில் தான் பெண் உரிமை என்பது பாதுகாக்கப்பட்டது. ஆணுக்கு பெண் சமம். ஆனா மதுரையில் வந்து நான் மீனாட்சி அம்மை அரசாளுகிறாள். அவள் கொடுத்த அரசை சோமசுந்தர பெருமான் திரும்ப ஆளும். மாமியார் விட்டு மாப்பிள்ளையாக வந்தவர் அல்லவா? பெண்வழி அரசு. அப்படி சொன்னால் 33% இல்ல 100% பெண்களுக்கு இடம் கொடுத்தது செய்வோம். அதை மதுரையில் நம்ம அடுத்தவன் சொல்றோம். ஆணுக்கு பெண் சமம். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவர்கள் வீடு பேசக்கூடியவர்கள். அவர்கள் இருக்கின்ற வாழ்க்கையிலிருந்து இறைவனை நிச்சயமாக பெற முடியும். இது இன்னாருக்குத்தான் என்று ஜாதி வரையறை இல்லை, ஆண் பெண் என்கின்ற வேறுபாட்டு வரையறை இல்லை என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா உரிமையும் எல்லா சிரமம் வீடு பேரும் உண்டு என்பதற்கு உத்தரவாதம் அளித்த சைவம் உலகின் முதல் சமயம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லி என்னுடைய முன்னுரையை அமைத்துக் கொண்டு இப்பொழுது என்னுடைய அன்புக்குரிய அருணகிரி அவர்கள் தன்னுடைய முதல் பேச்சை தொடங்க இருக்கிறார்கள். அதை கொஞ்ச நேரம் கழித்து அவர்கள் ஆரம்பிப்பார்கள். பெரியவர்களே, இதுவரையும் சித்தாந்த சிரமம் எங்கள் ஆசிரியர் மகாவித்வான் பேராசிரியர் வே சிவசுப்பிரமணியன் அவர்கள் சைவ சமயத்திற்கு சைவ நெறிக்கு உள்ள தனித்தன்மையை பற்றி மிகவும் அழகாக சிறப்பாக விளக்கினார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்தது இயற்தமிழ் வித்தகர் முனைவர் மு. அருணகிரி மேனாள் முதல்வர் தியாகராய கல்லூரி மதுரை அவர்களை பேசுமாறு பணிவுடன் அழைக்கிறேன். மகாவித்வான் அவர்களை தலைமை தாங்கி இந்த காலை அமர்வுக்கு நடத்தி தர பணிவன்புடன் அவர்களை வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல அருள்மிகு சுந்தர விநாயகரின் தாழ் பணிந்து என் உரையை தொடங்குகின்றேன். திரு அருளும் குரு அருளும் என் முன் நிற்கும். சக்தியாய் சிவமாகி